கணவனை இழந்துட்டு நிர்கதியா நின்ன அந்த நேரத்துல பரவன வதந்தியால குமரி அழுத நடிகை மீனா. தமிழ் சினிமாவுல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி இப்ப வரைக்கும் நடிச்சிட்டு வரக்கூடிய நடிகை தான் மீனா. தன்னோட 49வது பிறந்தநாள கொண்டாடிட்டு வரக்கூடிய மீனா, சமீபத்திய பேட்டி ஒண்ணுல தன்னை பத்தி பரவிட்டு வரக்கூடிய வதந்திக்கு மனம் திறந்து வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க. நான் ஹீரோயினா அறிமுகமானப்போ என்னை விட வயசுல மூத்த தெலுங்கு நடிகர் கிருஷ்ணா அவருக்கு ஜோடியா நடிச்சேன். அதே மாதிரி தமிழ்ல ரஜினிகாந்த் அவங்களோட பொண்ணாவும் நடிச்சிருக்கேன். அவருக்கு ஜோடியாவும் நடிச்சிருக்கேன். அதெல்லாம் எனக்கு கிடைச்ச பாக்கியம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அம்மா தான். அந்த காலத்துல ஃபோன் கிடையாது, போக்குவரத்து வசதி அப்படின்னு இப்படி எதுவுமே சரியா இல்லாத காலகட்டத்திலேயே என்னோட அம்மா எந்தெந்த படத்துக்கு எப்போ கால் ஷீட் அப்படின்னு எல்லாத்தையும் தெளிவா குறிச்சு வச்சிருந்தாங்க. எனக்காக கடுமையா வேலை செஞ்சது என்னோட அம்மா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து வதந்தியால பாதிக்கப்பட்டதை பத்தி பேசின நடிகை மீனா, நடிகைகள் அப்படின்னு சொன்னாலே வதந்திகள் இருக்கதான் செய்யும். ஆனா என்னோட கணவர் இறந்ததுக்கு பின்னாடி அந்த நடிகை 2வது கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற வதந்திகள் வந்துச்சு. அந்த நேரத்துல அந்த வதந்திகள் என்ன ரொம்பவுமே வேதனை அடைய வச்சது. அந்த வதந்திகள் என்னையும் என்னோட குடும்பத்தினரையும் ஆழமா பாதிச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடிகை மீனா.